பாலின்ப ஆர்வம், பாலுணர்வு, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? செக்ஸுவாலிட்டி அண்ட் செக்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு ஆதார சக்தி காமம்தான். அந்த காமங்கிறது நம்ம உடம்புல நாபிங்கிற சக்தி மையத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த காமம் ஒரு அதிதீவிரமான சக்தி. ஏன்னா இந்த சக்தியிலிருந்து நமக்கு பிறப்பே நிகழுது. வாழ்க்கையோட ஆதார சக்தி அதுதான். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பாலின்ப ஆர்வம் செக்ஸுவாலிட்டி, பாலுணர்வு செக்ஸ், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி, எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயங்க. சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும். நமக்கு அதுதான் ஆதார சக்தி. வயிறு பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றோம். சரி, ஒருத்தன் 24 மணி நேரம் சாப்பாட்டை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருந்தான்னா அவன் மற்ற வேலை செய்ய முடியாமல் எவ்வளோ தடை இருக்கும். இப்போ காமம் அப்படிங்கிற உணர்வு மாறி பாலின்ப உணர்வுன்னு மாறிடுச்சு. அதாவது நம்மளுடைய இந்த காம இச்சைகளுக்கு நம்ம நாபி மையத்தை மறுத்துட்டோம், அதை உபயோகப்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த மையத்திலிருந்து விலகி இந்த மையத்துக்கு வந்துட்டோம். புத்தியை வச்சு காமத்தை அணுக ஆரம்பிச்சிட்டோம். புத்தியை வச்சு காமத்தை அணுக ஆரம்பிக்கும் போது அது பால் இன்ப உணர்வாக மாறிடுது, செக்ஸுவாலிட்டியாக மாறிடுது. செக்ஸாக மாறுறதில்ல. விலங்குகள் கிட்ட பால் இன்ப உணர்வு கிடையாது, பாலுணர்வு தான் இருக்குது, காமம் தான் இருக்குது, செக்ஸுவாலிட்டி கிடையாது. அது ரொம்ப அழகானது. அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதை அடுத்த வேட்டைக்கு போயிடும், தூங்கும், அதனோட வேலைகளை பார்க்கும். ஆனால் மனிதனுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பால் இன்ப உணர்வு அதிகமாகிறதுனால அவன் புத்தியை கொண்டு அந்த காமத்தை அணுகிறான். புத்தியை கொண்டு எவன் காமசக்தியை அணுகிறானோ அவனோட வாழ்க்கையே பாலாக போயிடும். அவனால் முன்னுக்கு வரவே முடியாது. இதை நான் சொல்ல, சித்தர் பெருமக்கள் அன்னைக்கே கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எதுக்கு எந்த சக்தி முனையத்தை உபயோகப்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு உபயோகப்படுத்தினா அந்த சக்தி வேறு விதமாக கொண்டு போகலாம். அதனால தான் ஓஷோ அவர்கள் காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, அது எவ்வளோ பெரிய சக்தி. கீழே இருக்கக்கூடிய சக்தியை மேல் நோக்கி கொண்டு வரணும்னு தான் எல்லா யோகி ஞானியும் சொல்கிறாங்க. அப்போ நாபி மையத்தில் இருக்கக்கூடிய சக்தி காமசக்தி. அந்த காமசக்தி, அதாவது செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ், அப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வரணும்னா நம்ம நாபி மையத்திலிருந்து அதை தட்டி எழுப்பி மேலே கொண்டு போகணும். இந்த விஷயங்களை ஒரு யோகி ஞானி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், காமம் தவறல்ல, காம எண்ணங்கள் தவறானது.